கென் கருணாஸ் அவரோட டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் உருவாக்கியிருந்த படம் தான் யூத். இந்த படம் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. இது ஒரு காமெடி, லவ் கலந்த சென்டிமெண்ட் எல்லாமே ஒரு ஜனரஞ்சக படமாக ஒரு யூத்தோட லைஃப், அதாவது ஸ்கூல் டேஸ் 10th to 12th நடக்கிற கதைக்களத்தை வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு கென் கருணாஸ். நிறைய ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற சீன்ஸும் இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே லவ் ப்ளஸ் காமெடி அப்படியே தான் போகுது, ரிவெஞ்ச் அப்படின்ட்டுன்னு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து சென்டிமெண்ட் அதில் ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரிப்டை தான் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் விடவே செகண்ட் ஆஃப் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப யோசிக்காமல் ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சீன்ஸுமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு வந்து அவரோட முந்தைய படங்களை பார்த்துட்டு சில என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டர் பண்ணியிருக்க மாட்டேங்குது. இதுதான் வந்து அவரோட ரியல் கேரக்டர் மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்குது. நம்ம அந்த படங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான படங்களாக இருந்துச்சு, அசுரன் அது எல்லாமே. ஸோ இந்த படம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு கூட ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருந்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்து, ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் 3 ஹீரோயின்ஸ் வந்தாலும் பெருசாக வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா இருக்காது, இவரோட கேரக்டர் தான் இருக்கும். பிரேம்லோ, லவ் டுடே இந்த மாதிரி வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி பாடல்களும் வந்து நல்லாவே வந்து அந்த கேமரா ஒர்க்கு, பாடல்கள், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒன் டைம் வாட்சபிளுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒர்த்தான படமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.